காலை கதிரவனின் வெப்பக்கடலில் எதிர்நீச்சல் போட்டு மாலையில் இதமான தென்றலை நுகரப்போகும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 121. நினைந்தவர் புலம்பல். குறள் எண் 1202. எனைத்து ஒன்று இனிதேகான் காமம்தாம் வீழ்வார் நினைப்ப வருவது ஒன்று இல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மால் விரும்பப்படுவாரை பிரிவின் கண் நினைத்தால் அந்நினைவார்க்கு அப்பிரிவான் வருவதோர் துன்பம் இல்லையாம். அதனால் காமம் எத்துணையேனும் இனிதொன்றே காண். விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள். தாம் விரும்புகின்ற காதலர் தம்மை நினைத்தலும் பிரிவால் வரக்கூடிய துன்பம் இல்லாமல் போகின்றது. அதனால் காமம் எவ்வளவாயினும் இன்பம் தருவதே ஆகும். எந்த அளவு அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது காமம் என்றால் இன்பம்தான். அந்த காலத்தில் காமம் வச்சுருக்காங்க, அது இன்பத்தான் சொல்கிறாங்க, காதலைத்தான் சொல்கிறாங்க. தாம் விரும்புகின்ற காதலர் தம்மை நினைத்தலும் பிரிவால் வரக்கூடிய துன்பம் இல்லாமல் போகின்றது. அதனால் காமம் எவ்வளவாயினும் இன்பம் தருவதே ஆகும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது தன்னுடைய காதலர் தம்மை நினைத்தாலும் அவர் பிரிந்து போகக்கூடிய சூழல் இருந்தாலும் அவருக்கு அதான் காமம் எவ்வளவு ஆயினும் இன்பமே தருவதே ஆகும் என்று சொல்கிறார். அதனால் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். காதலுக்கு, உண்மையான காதலுக்கு நீங்கள் வேறு நம்ம தவறான நடவடிக்கைக்கு அந்த காமம் என்றால் தவறான நடவடிக்கை கிடையாது. காமம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்த குறள் அதிகாரம் 25. அருள் உடைமை. குறள் எண் 247. அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அதாவது உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்கிறேன். உதாரணத்திற்கு ஒருவன் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கருணை கொண்டவனாக இருந்தால், அவனை கருணை கொண்டவனாக இருக்காமல் இருந்தால், உதாரணத்திற்கு எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டவனாக இருக்காமல் இருந்தால் அவனுக்கு மேலுலகத்தில் வாழ்க்கை இல்லை என்று பதிவு செய்துள்ளார். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகத்தில் வாழ்க்கை இல்லை என்றும் தெய்வப்புலவர் பதிவு செய்துள்ளார். இது உண்மைதானே? பொருள் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும்? பிச்சை எடுக்கிறது தான் செய்யணும். பொருள் என்ன சம்பாதிக்கணும். அது இல்லைன்னா இந்த உலகத்தில் வேறு பிச்சை எடுக்கிறது தான் செய்யணும். அதற்கு தான் சொல்கிறார் அப்படி. பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருள் இல்லாதவர்னா எல்லா உயிர்களிடத்தும் கருணை இல்லாதவனுக்கு அவ்வுலகத்தில் மேலுலகத்தில், அதாவது சொர்க்கலோகம் சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி அந்த உலகத்தில் அவருக்கு மேலுலகத்தில் வாழ்க்கை இல்லை என்று பதிவு செய்துள்ளார். பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில் வாழ்க்கை இல்லை தான். ஏன்னா அவன் யாசகம்தான் பரவணும், வேறு வழி இல்லை. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. ஏன்னா ஒன்றும் படிச்சிருந்தா அவன் வேலைக்கு போயிருப்பான். சில பேர் படிக்கிறது அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், அது இல்லாமல் இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாங்க. பொருள் இருந்தால் தானே நம்ம நல்லா வாழ முடியும். பொருள் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அதுதான் சொல்கிறார். வேற அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு குறளிலுமே அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறள் பார்ப்போம்.